மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்கங்க. இப்ப நீங்க இந்த மகர ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடித்தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. மகர ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா, அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ, வாழ்க்கையே மாறும்ங்க. இந்த உலகத்துல நாம எத்தன முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும், நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல தடவ தெரியாமலே தடைகள் உறைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமுங்க. இந்த மகர ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்கங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய மகர ராசி பலனுக்குள்ள நுழையலாமுங்களா? மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க தாங்க நீங்க. தற்பொழுது இந்த 2026 உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது? எவ்வளவு பெரிய மாற்றத்த கொண்டு வரப்போகுது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோமுங்க. நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க நீங்கங்க. சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்கங்க. உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா தப்புதான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்கங்க. உங்கள ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, நீங்க கூப்பிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கங்க. விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ, அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே நீங்க கை கொடுப்பீங்கங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குங்க. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்கங்க. ஆனா, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ, உங்கள குறை சொல்றதுக்குன்னே நெறைய பேர் தேடி வருவாங்கங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்கங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள ஒரு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுடுவாங்கங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னும் கேட்பாங்கங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க மகர ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்கங்க. ஆனா, உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. இந்த 7 சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும், இழப்புகளும் மட்டுமே நீங்க கடந்த காலகட்டங்கள்ல அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்கங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்கங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்கு. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்கங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமா இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்கள அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. ஆனா, எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்கங்க.
உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க. அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே போயிருமுங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நெறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கங்க. நீங்க என்னதான் பிரச்சனைய தவிர்த்தாலும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்கள நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கும். ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான், இனி வரக்கூடிய பதிவுல நாம முழுசா பார்க்க போறோமுங்க. கடந்த 2025 விட இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு படி முன்னேறி போகக்கூடிய வாய்ப்புகள் தாங்க அதிகமா இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 2026ல 1 1/2 மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சுங்க. மீதி இருக்கக்கூடிய நாட்கள பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குருவுடைய வக்ர பயிற்சியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மார்ச் தொடக்கத்துல இருந்து வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. அதன் மூலமா இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுதுங்க. முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்திங்க. சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி தற்பொழுது அடைய போறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களா மைனஸா அதாவது கெடுதலை மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் உங்களுக்கு ப்ளஸ்ஸா மாறி நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல சனி பகவான் மூலமா நீங்க எதையெல்லாமோ இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. அதற்கு அடுத்ததா குருவுடைய வக்ர நிவர்த்திங்க. இத்தனை நாட்களா உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வரதுனால இத்தனை நாட்களா கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க. அதன் மூலமா இனி வரக்கூடிய நாட்கள்ல பொருளாதாரத்தை நினைச்சு நீங்க பயப்பட தேவை கிடையாதுங்க. ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. அதற்கு அடுத்து சுக்கிர பயிற்சிங்க. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுதுங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க. அடுத்ததா ராகு கேது பயிற்சிங்க. ஐயோ! ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே மகர ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுவாங்கங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த ராகு கேது பயிற்சி அடிக்கடி குடும்பத்துல கஷ்டம், உடம்பு சரியில்லாம போறது, ஏதாவது ஒரு விபத்து இந்த மாதிரி பிரச்சனை பெரும்பாலும் நீங்க சந்திச்சிருப்பீங்கங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழ்ந்துருமா அப்படிங்கிற பயத்தோட இருப்பீங்க. ஆனா, தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள பொறுத்தவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், பணவரவு வராம இருக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது செயல்பட போகாதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வீரபத்ர ராஜயோகம்ங்க. உங்களுக்கு கிடைக்க போது பார்த்தீங்கன்னா, வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னா நெறைய பேர் என்னன்னு கேட்பீங்கங்க. சுக்கிர பகவானும், புதன் பகவானோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு அதனுடைய பலனானது உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க. அதன் மூலமா இந்த 90 நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்க ஒரு முயற்சி பண்றதா இருக்கட்டும், ஒரு பக்கம் கடன் குடுத்துட்டு, அந்த கடனுக்காக நீங்க வெயிட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த 90 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிகழப் போகுதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு ரூ. 10,000 சம்பளத்துக்கோ, ரூ. 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்கங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும், உங்களுக்கு புடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு வேலைங்கிறது கிடைக்க போகுதுங்க. ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, ஒரு பிரைவேட் ஜாபோ, பேங்க் சைடோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு விரைவில உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. அதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வருமுங்க.
தொழில்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாவே உங்கள வந்து சேருமுங்க. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சங்கடங்கள் நீங்குமுங்க. மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நெறைய நபர்கள் வந்து தொல்ல குடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமா இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நெனச்சு வேலையும் செஞ்சிருப்பீங்கங்க. ஆனா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. உங்களுக்கு அப்புறமும் உங்க கூடவோ கூட நெறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நெறைய சலுகை எல்லாமே கிடைச்சு, நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்கங்க. ஆனா, நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்கங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும், மரியாதையும் கிடைக்குமுங்க. அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்குமுங்க. தொழில்ல வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க. லாபம் அதிகமா கிடைக்குமுங்க. அதனால முன்னேற்றமும் உண்டாகுமுங்க. வரவேண்டிய பணம் விரைவில கைக்கு வந்து சேருமுங்க. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுமுங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருமுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க. அதனால தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க. பெரியோர்களுடைய உதவிகள் தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்குமுங்க. உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகுமுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க. முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தருமுங்க. கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பிரச்சனையும், சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்கங்க. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருதுங்க. ஆனா, ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம்ங்க. அடிச்சு புடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க கெடுத்து விடுறதுக்குன்னே நெறைய பேர் இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலயும் சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம்னு இருக்கிறதுனால, திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு தான் அதிகமா ஏற்பட்டிருக்குதுங்க. இது அனைத்துமே வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமா நிவர்த்தியாகி, விரைவில நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்கங்க. அடுத்ததா வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்கங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிருவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? அப்படின்னு நெறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்த பத்தி யோசிக்காம இருக்கீங்கங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினமுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில உங்களுக்கு அமையுமுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனா, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல அப்படின்னு நெறைய நபர்கள் சொல்றீங்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு விரைவில குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுமுங்க. காதல்ல காதலிப்பவங்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் நீங்க சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால எல்லோரையுமே கவர்ந்து இழுப்பீங்கங்க. அதனால சமூகத்துல உங்க பெயருக்கு புகழும் படிப்படியா முன்னேற்றமும் வரப்போகுதுங்க. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவோ, வெளியூரோ, வெளிநாடோ போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா கிடைக்கப் போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயரப் போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே முழுவதுமா கட்டி முடிக்க போறீங்க.
பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே உங்களுக்காக காத்து கொண்டிருக்குதுங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்பங்களே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு அப்படின்னு தெரிஞ்சா அவங்கள விட்டு உடனடியா கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க. உங்களை எதிர்க்கவர்களுக்கு நிச்சயம் கண்டிப்பா உங்களை எதிர்க்கவே முடியாதுங்க. உங்களை எதிர்க்க நினைத்தாலே அவர்களுக்கு மரணம் தான் கண்டிப்பா தேடி வருமுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல வேலைப்பளு காரணமா நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்குமுங்க. வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்குமுங்க. கை கால் வலி, உடல் சோர்வு உண்டாகலாமுங்க. அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகுமுங்க. கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை வரலாமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தருமுங்க. குடும்பத்துல இருப்பவர்களால திடீர் பிரச்சனைகள், அதனால் வாக்குவாதம் போன்றவை உண்டாகுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாமுங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரலாமுங்க. பெண்களுக்கு மீன் அலைச்சல், வேலைப்பளு ஆகியவை அதிகரிக்குமுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றிய விமர்சனத்தை தவிர்த்து கல்வியில கவனம் செலுத்துவது நல்லதுங்க. உங்களுக்கு பொருளாதார வசதிக்கு குறைவில்லைங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிச்சு விடுவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமா நடந்து கொள்ளணுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குமுங்க. திருமண வயதுல இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகுங்க. நீண்ட நாட்களா சந்திக்காம இருந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழ்வீங்க. சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகுமுங்க. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுமுங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியம் இருக்குதுங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாமுங்க. சக வியாபாரிகளோட பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் நீங்க ஈடுபட வேண்டாமுங்க. பங்குதாரர்களோட ஆதரவு மனதுக்கு ஆறுதலா இருக்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால உடல் அசதி உண்டாகுங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதா இருக்குமுங்க. மகர ராசி காலங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் மிக லாபமான பலன்கள் கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல வேலையில சிறு போராட்டங்கள் உண்டாகுமுங்க. சில இடங்கள்ல நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா புதிய பொறுப்பு வரலாமுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைவாக நடக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களோட செல்வாக்கு அதிகரிக்குமுங்க. புதிய முயற்சிகள்ல துணிச்சலா ஈடுபடலாமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளால நிம்மதி உண்டாகுமுங்க. அலுவலகத்துல உங்களோட வேலை பொறுமையுடனும் நிதானமுடனும் இருக்குமுங்க. பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க. வியாபாரத்துல புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அபிவிருத்தி ஏற்படுமுங்க. குத்தகை பணிகள்ல லாபம் மேம்படுமுங்க. குடும்பத்துல இருந்த அழுத்தம் குறையுமுங்க. பிள்ளைகளால மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரிக்குமுங்க. பெரியோர்களோட ஆதரவு தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்குமுங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க சுறுசுறுப்பா உழைக்க வேண்டுமுங்க. கலைத்துறையினருக்கு நடனம் சார்ந்த தொழில்ல நல்ல வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றமான நிலையை நீங்க அடைவீங்க. புதிய முதலீடுகள்ல மனம் துணிவோடு இறங்கலாமுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி சிறப்பும் வளர்ச்சியும் கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க. சுக்கிரன் 2ல இருப்பதால பெண்களால சில ஆதாயங்கள் கிடைக்குமுங்க. வியாபார விஷயத்துல மெத்தனமா செயல்பட வேண்டாமுங்க. புதிய முதலீடுகளை எச்சரிக்கையோடு செய்ய வேண்டுமுங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டுமுங்க. பண விஷயத்துல மிக கவனமா இருக்க வேண்டுமுங்க. மேலும் பெரியோர்களோட ஒத்துழைப்பும் நம்பிக்கையும் கொடுக்குமுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள். இந்த காலகட்டத்துல பொருட்களை கவனமா பார்த்து கொள்வது நல்லதுங்க. அடுத்தவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படலாமுங்க. வயிறு தொடர்பான நோய் ஏற்படலாமுங்க. இந்த காலகட்டத்தின் இறுதியில பணவரத்து இருக்குமுங்க. பயணங்கள் மகிழ்ச்சி தருவதா இருக்குமுங்க. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டிருப்பவர்கள் கடுமையா உழைக்க வேண்டி இருக்குமுங்க. எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகுமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க.
ரெண்டாவதா திருவோண நட்சத்திரக்காரங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல குடும்பத்துல இருப்பவர்களோட செயல்பாடுகள் உங்களது கோபத்தை தூண்டுவதா இருக்குமுங்க. அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்குமுங்க. பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக நீங்க பாடுபடுவீர்கள். காரிய தடையால் மனம் குழப்பம், டென்ஷன் உண்டாகலாமுங்க. பணவரத்து இருக்குமுங்க. மாணவர்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. மிகவும் கவனமா பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவுமுங்க. மூன்றாவதா அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல தடை தாமதம் வீண் அலைச்சல் இருக்குமுங்க. கவனமா செயல்படுவது நல்லதுங்க. மன அமைதி உண்டாகுமுங்க. எல்லோரும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்களுங்க. திட புத்தியும் பல வழிகள்ல உழைத்து சம்பாதிக்கும் திறமையும் மேலோங்குமுங்க. பண வரத்து எதிர்பார்த்ததை விட கூடுதலா வருமுங்க. பேச்சின் இனிமை சாதுரியத்தால எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பீங்க. எதிலும் கவனமா இருப்பது நல்லதுங்க. அக்கம் பக்கத்தினரிடம் சண்டைகள் உருவாகலாமுங்க. எதையும் சமாளிக்கும் மனநிலை ஏற்படுமுங்க. அடுத்ததா உங்களோட அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 6ங்க. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணா மூர்த்திங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுமுங்க. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை 6 அங்கம் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனை இருந்தபடி இருந்து காட்டிச் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவர் தொடக்கை வெல்வாம். அடுத்ததா உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர குடும்ப கஷ்டங்கள் நீங்குமுங்க. தொழில் வியாபாரத்துல மேன்மை உண்டாகுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.